வணக்கம். ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் வாங்கின இந்தியாவில் பல சுதந்திர போராட்ட வீரர்களுடைய முயற்சியும் போராட்டமும் தான் இந்தியா என்ற ஒரு நிலப்பரப்பை உலக வரைபடத்தில் காண செய்தது. இப்படி ஒரு சுதந்திர தேசத்தை உருவாக்க நமது பாரதம் போராடியுள்ளது. இதன் போராட்டத்தில் இணைந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றி காணப்போகிறோம். இப்பொழுது வரலாறுக்குள்ளே செல்வோம், வாருங்கள். 1908 அக்டோபர் திங்கள் 30 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் உக்கிரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் பிறந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்கதேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும் உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார். இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கும் போது அவ்வூரில் பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது. அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். முத்துராமலிங்க தேவருக்கு தமிழ் மற்றும் ஆங்கில பேச்சாற்றலும் சொற்பொழிவும் இருந்தது. சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளில் ஆற்றலுடையவராக விளங்கினார். சிறு வயதிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்ட முத்துராமலிங்க தேவர் மேடைகளில் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு வீர்கொண்டு எழுந்தார்கள். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. இதனால் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிஞர்களையும் உருவாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நீங்கள் இரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கிறேன் என்ற வங்கசிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும், விவசாயியின் தோழர், தொழிலாளரின் தலைவர், பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் தென்னாட்டு சிங்கமான பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் நெருங்கிய உறவு வைத்திருந்தனர். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி பொது ஆண்டு 1939 செப்டம்பர் திங்கள் 6 நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பின்பு விடுதலை செய்யப்பட்டார் முத்துராமலிங்க தேவர். 30 அக்டோபர் 1908 பிறந்த முத்துராமலிங்க தேவர் சரியாக 55 ஆண்டுகள் வாழ்ந்து 30 அக்டோபர் 1963 பரமேந்தினார். தற்போது 30 அக்டோபரான முத்துராமலிங்க தேவரின் பிறப்பு மற்றும் இறப்பு நாளை தேவர் ஜெயந்தி அல்லது முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி என அழைக்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டு தலைவர்கள் பங்கேற்று தேவருக்கு மரியாதை செலுத்துகின்றனர்.